நமஸ்காரம். ஏப்ரல் மாத பலன்களில் இப்போ நம்ம பார்க்குற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு உங்களுக்கு மாத மத்திய பகுதியிலேயே உங்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேசத்தில் உச்சவளவு அடைகிறார். அப்போது சூரியன் உச்சவளவு அடைஞ்சிட்டாவே என்ன ஆகணும், உயர் அதிகாரி மூலயமா ஆதாயம், அரசாங்கம் சார்ந்த ஆதாயம், உங்களுக்கு மேல் இருக்கிற யாராச்சும் மூத்தவர் மூலியம் ஆதாயம், தந்தை மூலயமா ஆதாயம். தந்தை சொத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தந்தை சொத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படுத்துறது, தந்தை உங்களுக்கு இப்போ சாதகமாக செயல்படுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கிறது, வயதானவர்கள் ஆன்மீக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறது, அது மூலியமாக புண்ணிய பலன்கள் அமைகிறது. இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த மாதம் முழுக்க மாத மத்திய பகுதியிலிருந்தே சூரிய பகவான் கொடுக்குறார். அதே சமயம் சனி பெயர்ச்சி நடந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் கூட சொத்து, இடம், பூமி, வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர் மூலயமா ஒரு ஆதாயத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பார். அவங்களுக்கு நீங்கள் சில விஷயங்கள் செய்ய, நீங்கள் உதவி செய்கிறதும், அவங்க மூலிமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதும் போன்ற விஷயங்கள் எல்லாமே சனி பகவான் மூலிமா உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அதே சமயம் சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறது, ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி வக்ரமாகிறது. ஏன்னா இத்தனை நாள் உச்சமாக இருந்த சுக்கிர பகவான் இப்போ வக்ரமாக இருக்கார். அதுவும் உங்களுக்கு ஆதாயமாக தான் இருக்க போகுது. காரணம், எதிர்பாலினத்தின் மூலிமா ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், எதிர்பாலினத்தின் மூலிமா யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்தோ அதையெல்லாம் சுமூகமாக உங்களுக்கு இது கிடைக்கும். இல்லீகலாக சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனைக்கெல்லாமே சுமூகமான முடிவு கிடைக்கிறதுக்கு இந்த மாதங்கள் சுக்கிர பகவான் உங்களுக்கு உதவி செய்யப்படுறார். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் கிடைக்க மட்டும் இல்லாமல் அதிக வட்டிக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான அமைப்புமே இந்த மாதம் கண்டிப்பாக ஏற்படுத்திடும். உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல தசா புத்தி மட்டும் இப்போ இருந்தால் மட்டும் போதும், சுபகாரியங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது பங்குச்சந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் அதிகரிக்கும். அதே சமயம் உடலில் கண் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை மட்டும் நாம் கவனமாக பார்த்துட்டா மட்டும் போதுமானது. மற்றபடி அனைத்து சுக விஷயங்களும் இந்த ஏப்ரல் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்போது ஏப்ரல் 6, 7, 8 இந்த நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது உத்தமம்.